ஹலோ ஃப்ரெண்ட். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எல்இடி பல்ப் இருக்கு இல்லைங்களா, அது பாருங்கள், பல்பு சுவிட்சு போடாமையே எரியும் பாருங்கள். இது பாருங்கள், சுவிட்சு போடாமையே லைட் எரியுதா? இது ஏன் எரியுது? சுவிட்சு போடாமையே இது மாதிரி எரிஞ்சிட்டு இருந்தால் பல்ப் லைஃப் சீக்கிரமாக போயிடும்ல. ஏன் எரியுது? அது என்னான்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், பல்பு கழட்டிட்டா ஆஃப் ஆயிடுச்சு. மறுபடியும் பாருங்கள், போட்டு காட்டுறேன். பாருங்கள், எரியுது. சுவிட்சு போடாமையே லைட்டாக எரியுதுங்களா? இப்போ பாருங்கள், சுவிட்சு போடுறேன் பாருங்கள், ஃபுல் பிரைட்டாக சாதாரண எரியிற மாதிரி எரியுது. சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டா சுத்தமாக ஆஃப் ஆகணும்ல, ஆனால் ஆஃப் ஆகலை. பாருங்கள், லைட்டாக எரிஞ்சிட்டு இருக்குது, தெரியுதுங்களா? இது என்னான்னு பார்ப்போம். சரி, இப்போ பல்பை கழட்டிடுவோம். கழட்டிட்டு என்கிட்ட மல்டிமீட்டர் இப்போ இல்லை, இருந்தால் பார்ப்போம். பாருங்கள், டெஸ்ட்டில் வச்சு பார்த்தா லைன் வருது. அதாவது சுவிட்சு போடாமையே பாருங்கள், சுவிட்சையும் பார்த்துங்க, சுவிட்சு போடாமையே லைன் வருது. லைட்டாக லைன் வந்துட்டுருக்குது, டெஸ்டர் எரியுது. இப்போ பாருங்கள், சுவிட்சு போடும்போது இன்னும் பிரைட்டாக வருது பாருங்கள். சுவிட்சு போட்டோடனே பிரைட்டாக வருது. சுவிட்சு போடலைன்னா லைட்டாக வருது. சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டா லைட்டாக வருது. அப்போ எப்படி டைரெக்டாக லைன் வந்துன்னுக்குதுன்னு அர்த்தம். டைரெக்டாக லைட்டாக பேஸ் வந்து அது மல்டிமீட்டர் இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ வோல்டேஜ்னு பார்த்துடலாம். என்கிட்ட மல்டிமீட்ரு இல்லை. சரி, அடுத்த தடவை இருக்கும்போது வாங்கிடுறேன். பாருங்கள், டெஸ்டர் வச்சா லைட்டாக எரியுது. ஓகேங்களா? இப்போ அதை நான் என்னான்னு நம்ம செக் பண்ணணும். நம்ம போர்டை காட்டலாம். அதே வேறு ப்ளக்கில் போட்டு பார்த்தா பாருங்கள், கரெக்டாக தான் இருக்குது. ப்ளக்கிலலாம் எதுவும் வரல. ப்ளக்கில் சுவிட்சு போடாமல் லைட்டெல்லாம் எதுவும் எரியல. சரி, இப்போ அதனால் நம்ம என்ன பண்ணோம், சுவிட்சு பாக்ஸை கழட்டலாம். என்ன இப்போ பாக்ஸில் எதனா ப்ராப்ளம் இருக்கான்னு பார்ப்போம். மேலே கவரை கட்டியாச்சு. அந்த 4 ஸ்க்ரூ இருக்குது. ஸ்க்ரூவை வந்து 4 ஸ்க்ரூவையும் கழட்டலாம். நீங்கள் யாராவது எங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட்டோ ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். இந்த மாதிரி அதுக்கு என்னான்றதை நான் வீடியோ போடுறேன். வாங்க, கவரை கழட்டியாச்சு. பின்னாடி திருப்புவோம். உள்ளெல்லாம் ஒரே டஸ்ட்டாக இருக்குது. பேஸ் லைன் மட்டும் வச்சா லைன் வருதுங்களா? இது மெயின் லைனு. இது எலக்ட்ரிக்கல் வேலை தெரிஞ்சவங்க செய்யுங்க. பாருங்கள், சுவிட்சு போட்டால் லைட் எரியுது. சுவிட்சு போடாமையே பாருங்கள், சுவிட்சிலேயே லைட்டாக வருது, லீக் ஆகுது. சுவிட்சிலேயே பாருங்கள், சுவிட்சு போடாமையே லைட் எரியுது, பார்த்தீங்களா? அதே இது பாருங்கள், பக்கத்துலேயே ப்ளக் சுவிட்ச் இருக்குல்ல, அந்த சுவிட்சில் பாருங்கள், சுவிட்சு போட்டால் தான் லைட் வருது. சுவிட்சு போடலாம் பாருங்கள், எதுவுமே வரல. ஆனால் இதில் சுவிட்சு போடாமையே லைட்டாக வருது. அப்போ என்ன பிரச்சனை? அந்த சுவிட்சு தான் பிரச்சனை, சுவிட்சில் தான் ப்ராப்ளம் இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், நம்ம போய் மெயின் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து வேலை செய்வோம். மெயின் ஆஃப் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ அதுக்கு சுவிட்சு மாற்றணும். அந்த மாடல் சுவிட்சையே, அந்த ப்ரெஸ் டைப் சுவிட்சையே தான் நான் வாங்கி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த சுவிட்சை கழட்டணும். இந்த மாதிரி ஃபால்ட்டு என்னான்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு என்ன சால்வோ அதை பண்ணுவோம். இப்போ அந்த சுவிட்சு தான் பிரச்சனை. ஏன்னா பக்கத்தில் இருக்கிற சுவிட்சு கரெக்டாக இருக்குது. இந்த சுவிட்சு தான் வந்து சுவிட்சு போடாமையே லைட்டு வருது, லைட்டாக டெஸ்டர் எரியுது. ஓகேங்களா? பாருங்கள், சுவிட்ச் மெயின் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ தைரியமாக கழட்டலாம். ஏன்னா சுவிட்சை மாற்றணுன்னா 2த்துக்கும் இருக்கிற மெயின் லூப்பு அதை கழட்டணும். அதுதான் இப்போ ஸ்க்ரூ போட்டு கழட்டுறேன். கழட்டிட்டு அந்த மெயின் ஒயரில் வந்து எடுத்துடலாம் வெளியே. 2த்துக்கும் லூப் போட்டிருப்பேன். நல்லா லூஸ் பண்ணிவிட்டு 2 சுவிட்சுக்கு லிங்க் பண்ணியிருக்கேன். அந்த ஒயரை முதல்ல கழட்டுங்க. பேஸ் ஒயரு கழட்டி விட்டு, அப்புறமா அந்த லைட்டுக்கு போகிற ஒயரு, அந்த பாயிண்ட்டுக்கு போகிற லைனு, அந்த ஒயரை தனியாக கழட்டி விடுவோம். கழட்டி விட்டு, இது வந்து சுவிட்சு வந்து ப்ரெஸ் டைப் தான், ஸ்க்ரூ டைப் கிடையாது. நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துருவோம். பாருங்கள், எடுத்தாச்சு வெளியே. அந்த சுவிட்சு அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த சுவிட்சு கவரில் இருக்குது, புதுசாக வாங்கிட்டு வந்துட்டேன். அதை பிரிச்சுட்டு, அது ப்ரெஸ் டைப் தான். நம்ம கவர் பிரித்தாச்சு.
அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணி விட வேண்டியது தான். சுவிட்சு மாட்டி ப்ரெஸ் பண்ணி இது பண்ணியாச்சு. ப்ரெஸ் பண்ணி மாட்டியாச்சு. இப்போ அந்த 2 சுவிட்சுக்கும் லூப்பு மெயின் லைன் கொடுக்கணும். அது நல்லா ஸ்க்ரூ லூஸ் பண்ணி விட்டுக்கிட்டு, அந்த ரெட் கலர் ஒயரு லைன் ஒயர் இருக்குல்ல, மெயின் ஒயர் அதை கொடுக்கணும் 2த்துக்கும் லூப்பு. அது கொஞ்சம் எல்லாம் சரியில்லை ஒயரு, அதனால் பிசுறாக இருக்குது. நல்லா கட்டிங் ப்ளையர் எடுத்து நல்லா, அதாவது கிசுறு இது கூட சைடு கீழெலாம் படக்கூடாது. அதனால் நல்லா முறுக்கி விட்டுட்டு நம்ம இப்போ லூஸ் பண்ணி உள்ளே விட்டுடலாம். 2 சுவிட்சுக்கும் உள்ளே விட்டுட்டு, இப்போ சுவிட்சை வந்து 2 சுவிட்சோட ஸ்க்ரூவையும் நல்லா டைட் பண்ணிவிடுவோம். இந்த ஒயர் வந்து இந்த எண்டுக்கு வந்துடணும் பாருங்கள். லைட்டாக வந்திருக்கும், அதை மடித்து விட்டுட்டு நல்லா டைட் பண்ணிவிடுவோம். நல்லா ஃபுல் டைட் பண்ணணும். லூஸாக இருக்கக்கூடாது. லூஸாக இருந்தால் ஸ்பார்க் ஆகும். லூஸ் கனெக்ஷனு இழுத்து பார்த்துக்குங்க. டைட் பண்ணிட்டு சும்மா லைட்டாக இழுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த பாயிண்ட்டுக்கு லைட்டுக்கு போகிற ஒயர் கழட்டி விட்டோம்ல, அந்த ஒயரை வந்து இன்னொரு பாயிண்டில் கொடுத்துருங்க. நல்லா டைட் பண்ணிட்டு இப்போ போய் மெயின் ஆன் பண்ணிட்டு வருவோம். ஆன் பண்ணிட்டு வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், சுவிட்சு போட்டால் தான் லைன் வருது. சுவிட்சு ஆஃப் பண்ணால் வராது பாருங்கள். வருதுங்களா? ஆஃப் பண்ணால் வரலையா? முதல்ல சுவிட்சை ஆஃப் பண்ணாலும் லைட்டாக லைன் வந்துருந்துச்சா? இப்போ பாருங்கள், சுத்தமாகவே வரல. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ சுவிட்சு தான் ப்ராப்ளம். நம்ம சுவிட்சை மாற்றியாச்சு. இப்போ கவர் பண்ணிவிடுவோம். கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒயரெல்லாம் வந்து நல்லா உள்ளே தள்ளி விட்டு மடக்கி விட்டுட்டு ஸ்க்ரூ ஏற்றுங்க. பிசுறு ஒயரில் பட்டுற போகுது. ஒயரை நல்லா பாக்ஸ்குள்ளே வச்சுட்டு ஸ்க்ரூ ஏற்றிடுங்க 4 பக்கமும். நல்லா டைட் பண்ணிட்டு லூஸ் இல்லாத கனெக்ட் பண்ணி டைட் பண்ணிவிடுங்க. பாக்ஸை நல்லா அப்படியே லைட்டாக கை வச்சு செக் பண்ணி பாருங்கள். லூஸ் ஷேக் ஆகக்கூடாது. அவ்வளோதான், டைட் பண்ணியாச்சு. நல்லா ஃபுல் டைட் பண்ணிவிடுங்க ஸ்க்ரூவை. 4 ஸ்க்ரூவையும் நல்லா டைட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு லூஸ் ஆகலைன்னா அவ்வளோதான், கவரை எடுத்து மாட்டிடுவோம். கவரை மாட்டிட்டு இப்போ பல்ப் எடுத்துகிட்டு வந்து மாட்டுவோம். இப்போ முதல்ல லைன் வருதான்னு டெஸ்ட் பண்ணுவோம். பாருங்கள், எதுவும் வரல. சுவிட்சு போட்டால் தான் வருது, தெரியுதுங்களா? சுவிட்சு போட்டால் தான் வருது, இல்லை வரல. இப்போ பல்பை போடுவோம். முதல்ல பல்ப் போட்டோடனே எரிஞ்சதில்லை, இப்போ எரியுதா பாருங்கள், எரியல. தெரியுதுங்களா? இப்போ எரியல பாருங்கள். இப்போ சுவிட்சு போட்டால் எரியுது. ஓகேங்களா? அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.